ஹாய் ஆல். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எது செஞ்சாலும் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு துருவின தேங்காய், இஞ்சி, பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம் சேர்த்து தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியையும் நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டாணி சேர்க்காம வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து கூட இந்த குருமா செய்யலாம். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் குருமால சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தாராளமாக நம்ம குருமால தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். குருமா நல்லா திக்காகவே இருக்கும். ஆறிட்டா இன்னுமே திக்காகும். அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. எல்லா டிஃபனுக்குமே இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.